ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயு ஆரி ஒர்க். நம்ம ஒரு ப்ளவுஸோட டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ப்ளவுஸு. இது வந்து ப்ளவுஸோட பேக் நெக்கு. ஸோ இதான் அந்த ப்ளவுஸோட பேக் நெக்கு. பேக் நெக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஒரு கொடி டிசைன் போட்டிருக்கோம். டிசைனில் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஜரி ஸ்டிச் வந்து ஒரு 3 லைன் போட்டுட்டு, சுகர் பீட் 2 லைன் போட்டுட்டு, இது வந்து பீட்ஸ் வச்சு லோட் பண்ணியிருக்கேன். எம்போஸ்டு லோடிங் உள்ளே வந்து பைப்பிங் த்ரெட் கொடுத்து எம்போஸ்டு லோடிங் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஒரு எண்டில் ஒரு செயின் ஸ்டிச். இது வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாக வர மாதிரி பண்ணிவிட்டு, இது வந்து கொடி ஸ்டிச். இது வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற நார்மல் கொடி டிசைன் தான், ஆரி ஒர்க்கில் ரொம்ப ஃபேமஸ். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த கொடி டிசைனில் வந்து 3 லீவ்ஸ் வந்து ஒன்றா இருக்க மாதிரி, லீவ்ஸுக்கு வந்து ஃபில்லிங் வந்து 3 mm சைஸ் பீடு வந்து கொடுத்துருக்கேன். அவுட்லைன் ஃபுல்லாக வந்து நார்மல்ஸ் நம்ம பண்ணுற சுகர் பீடு வந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறமேட்டு வெளியில் ஜரியில் வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அந்த ஒரு ரியல் லீவ்ஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி லீவ்ஸ் 2 வச்சுட்டு ஒரு சின்ன கொடி மாதிரி, இந்த கொடியில் வந்து உள்ளே வந்து ஒரு சக்கரை வச்சுட்டு ஒரு ஸ்டோனும் வச்சுருக்கேன். ஸோ அங்கங்கே வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து கொஞ்சம் பளபளன்னு தெரிகிற மாதிரி ஃபுல்லாக அதே ஒர்க்கே அந்த கொடி டிசைன் வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக வர மாதிரி நெக்கை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹேண்டு தான் இதில் வந்து ஹைலைட்டு. ஹேண்டு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம நெட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நெட்டு வந்து நல்லா வந்து ரொம்ப சிங்கிள் லேயராக போட்டிங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ இவ்வளோ வெயிட் தாங்கணுங்கிறதுனால நெட்டு வந்து கொஞ்சம் நல்லா டபுள் லேயராக போட்டிருக்கேன். டபுள் லேயர் போட்டால் கூடவே உங்களுக்கு துணி அளவுக்கு ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. பட் ஸ்டில் நெட்டு வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து அந்த பார்டரில் வந்து அந்த லோடிங் போட்டுட்டு ஃபுல்லாக அந்த கொடி டிசைன் தான். கொடி வந்து கீழேருந்து அப்படியே படர்ந்து வர்ற மாதிரி. இந்த கொடி டிசைன் எப்படி போடணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எண்டில் வந்து ஒரு குட்டி ஹேங்கிங் வீடியோ நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் இந்த ஹேங்கிங் எப்படி போட்டிருக்கேங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள். இதான் இந்த ப்ளவுஸோட டிசைன். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கு அப்படியே பேக் நெக்கில் வந்திருக்க அந்த கொடி டிசைன் வந்து கண்டினியூ ஆகி ஃப்ரண்ட் நெக்கில் வந்து அந்த ஒரு எண்டு வரைக்கும் வர்ற மாதிரி. ஸோ எப்போவுமே நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸில் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா, பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் வந்து அழகாக ஜாயின் ஆகி வரணும். ஃபுல்லாக வந்து இந்த சாரீ கட்டி இருக்கும்போது அந்த டிசைன் வந்து ஃபுல்லாக தெரியணும். இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் வந்து பண்ணும்போது ஹேண்ட் ஃபுல்லாத்துலேயுமே எண்டு வரைக்கும் அந்த டிசைன் வந்து அழகாக உட்காரணும். இவ்வளோ தான். இது பார்க்குறதுக்கு அப்போ தான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ப்ளவுஸாக வந்து தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.